அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடி ரேடியன்ஸ் சினிமா தியேட்டர்ல இருந்து மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி வந்தோம்னா, அந்த மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியில இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் நல்ல ஒரு தெற்கு பார்த்த மனையில ஆனா கிழக்கு பார்த்த தலவாசலோட கட்டியமைக்கப்பட்டிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடு தரைத்தளம் மற்றும் மேல்தளத்தோட ஒரு 24 அடி ரோட்டு மேல கட்டியமைச்சிருக்காங்க. நல்ல அழகாகவும் சிறப்பாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்க இந்த வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட முன்பக்க தோற்றத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல தொடர்ந்து புது புது வீடுகளோட விற்பனைக்கு வர்ற வீடுகளோட வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து நம்ம போடுற புது வீட்டோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இந்த வீட்டோட போர்ட்டிகோ ஏரியா தான் பார்க்குறோம். மேலே பால் சீலிங் வித் ஸ்பாட் லைட்டோட அருமையாக உள்ள என்ட்ராகிற இடத்துல சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க. அது போக தளத்தில் நல்ல கிரிப்பான பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான போர்ட்டிகோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோட 2 பக்க வால்லையுமே ஃபுல்லாக அருமையாக டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. ரைட் சைடில் இபி மீட்டர் கேபினட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்த வீட்டுக்கு வந்து 3 படி ஏறி தான் நம்ம இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். நல்ல பிரம்மாண்டமான எம்எஸ் கேட்டு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அது போக இன்னொரு 3 படி ஏறுற மாதிரி தான் இருக்கு. லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெர்டருக்கான கேபினெட் கொடுத்துருக்காங்க. இது கிரானைட்ல இன்னும் ஒரு 3 படி ஏறி போற மாதிரி கிரானைட்ல படி கொடுத்துருக்காங்க. அது போக மாடிக்கு போற படிக்கு கீழே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இங்கேயும் டைல்ஸ் எல்லாம் வால் டைல்ஸும் ஒட்டியிருக்காங்க. அது போக ஒரு வாஷ் பேஷன் வித் மிரரோட இங்க இணைக்கப்பட்டிருக்கு. அது போக மாடி படி கீழே கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு இடம் இருக்கு. பாருங்க, இங்க கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலவாசலோட கட்டியமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட தலவாசல் டோர் தான் பார்க்குறோம். தெற்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலவாசலோட இந்த வீடு கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இப்போ தலவாசல் டோரு அருமையா தேக்கில் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட உள்நுழைவு பகுதியில் உள்ள லிவிங் ஹால் ஏரியாவை பார்த்துருவோம். இந்த ஹால் பாருங்க, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட் நல்லா பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. மேலே பாருங்க, பால் சீலிங் ப்ளஸ் ஸ்ட்ரிப் லைட்டோட மல்டி கலர் லைட்டோட சூப்பராக அட்ராக்டிவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த ஹாலோட ஸ்பேஸ் பாருங்க, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு. அது போக பால் சீலிங் வித் மல்டி கலர் லைட்டோட நல்ல அருமையான ஸ்பாட் லைட்டோட கொடுத்துருக்காங்க. அது போக தளத்தில் ஃபுல்லாக 4க்கு 2 வெட்டிப்பி டைல்ஸ் நல்ல கிளாஸி லுக்கில் கொடுத்துருக்காங்க. அது போக பாருங்க, இங்கே கிழக்கு பார்த்து பூஜா கப்போர்டு கட்டிங் டோர் டிசைனோடைய நல்ல ஒரு டெய்லான பூஜா கப்போர்டு கொடுத்துருக்காங்க. அது போக இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இந்த ஹால் அமைஞ்சிருக்கு. வீட்டோட 2 பக்கமுமே இடம் விட்டுருக்காங்க. இப்போ இங்கே பார்ட்டிஷன் பண்ணி காமிச்சிருக்குது இந்த வீட்டோட கிச்சன் என்ட்ரன்ஸ் தான் காமிச்சிருக்காங்க. இங்கேயும் அருமையாக லைட்டிங் ஒர்க்கோட வுட் ஒர்க்கோட இந்த முகப்பு அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா பார்த்துருவோம். அதே சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெட்டிப்பி டைல்ஸ் இந்த கிச்சனில் கொடுத்துருக்காங்க. அது போக கிச்சனில் ஃபுல்லாகவே கப்போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல போதுமான அலமாரி கொடுத்துருக்காங்க. இங்கே டைனிங்க்கும் இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் சூப்பராக மேடை கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் செட்டப்புக்குரிய திங்ஸ் எல்லாமே அப்படியே ஃபில்ஃபில் பண்ணியிருக்காங்க. நல்ல போதுமான அலமாரி இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா கான்செப்ட் டைல்ஸ் வால் முழுதுமே எல்லா பக்கமும் ஒட்டியிருக்காங்க. மேலே கிச்சன் லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. பாருங்க, எல் டைப்பில் கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா 1க்கு 2 ஜன்னல் இருக்குங்க இந்த கிச்சனில். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஜன்னல் பார்த்துட்டோம். ஃபுல்லாகவே டைல்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், 4 பக்கமே டைல்ஸ் இருக்குது இந்த கிச்சனில். வால் முழுதுமே டைல்ஸு ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்ததாக நம்ம இங்கே 2வது ஜன்னல் ஒன்று இருக்குது பாருங்கள். இதுவும் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனில். கிச்சனுக்கு நல்ல வெளிச்சமும் காத்தோட்டமும் அருமையாக அமைஞ்சிருக்கு. அப்படியே இதுக்கு இந்த ஜன்னலுக்கு நேர் எதிர் பார்த்தீங்கன்னா இந்த கீழே தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க
ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இப்போ இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துருவோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா தரைத்தளம் மற்றும் மேல்தளத்தோட கிட்டத்தட்ட 3 பெட்ரூமோட கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இப்போ தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்ல கிளாசி லுக்கில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமில் அமைச்சு கொடுத்துட்டாங்க. பாருங்க, இதே சேம் பேட்டர்னில் சூப்பராக இந்த டைல்ஸு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு. அப்புறம் ஸ்டைலான வார்ட்ரோப் வந்து 1க்கு 2 வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. வித் மிரரோட இருக்கு பாருங்க. 2 வார்ட்ரோப் இருக்கு. நல்ல டைலான வார்ட்ரோப்பா கொடுத்துருக்காங்க வித் மிரரோட. அது போக லாஃப்ட் பாருங்க, லாஃப்ட் ஃபுல்லாவே கப்போர்டு பண்ணி காமிச்சிட்டாங்க. பொதுவாக நம்ம ஒரு பெட்ரூம்ல வார்ட்ரோப் இருக்கா, கப்போர்டு இருக்கா, அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கா, ஜன்னல் இருக்கா உட்பட எல்லாமே பார்த்துருவோம். வாங்க இப்ப பெரிய ஜன்னல் இருக்கதை பார்த்துட்டோம். நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூமா தான் அமைஞ்சிருக்கு. அது போக மேலையும் பாருங்க, பால் சீலிங் ஒர்க்கு இந்த ஸ்பாட் லைட்டோட இந்த பெட்ரூம்லயும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக இந்த பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட தான் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த பெட்ரூம்ல அமைஞ்சிருக்க டாய்லெட் பாத்ரூமை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க, இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமா தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் டைப்ல இந்த டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. தளத்துல நல்ல கிரிப்பான பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி வித் லூவர் கிளாஸோட இருக்கு. அடுத்து ஃபிட்டிங்ஸ்லாம் நல்ல பிராண்டடா டீசென்டான ஃபிட்டிங்ஸ் தான் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு கான்செப்ட் டைல்ஸு, வால் முழுதுமே டைல்ஸ் ரைஸ் பண்ணி ஒட்டி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட கிச்சன் ஏரியாவை கடந்து லிவிங் ஹால் ஏரியாவுக்கு வந்துடும். வாங்க, நம்ம இந்த லிவிங் ஹால் வந்துட்டோம். அடுத்தது அப்படியே இதுக்கு நேர் எதிர் திசையில் இன்னொரு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. தரைத்தளத்தில் இவங்க 2 பெட்ரூமும், மேலே ஒரு இன்னொரு பெரிய பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் பெட்ரூம் பார்த்துருவோம். இந்த பெட்ரூம் என்ட்ரன்ஸ்லேயே பெட்ரூமில் இருக்கவங்களும் அசஸ் பண்ணுற மாதிரி, ஹாலில் இருக்கவங்களும் அசஸ் பண்ணிக்கிற மாதிரி ரைட் சைடில் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அது அப்புறம் பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம இந்த பெட்ரூமை பார்த்துருவோம். இந்த பெட்ரூம்லேயும் பெரிய ஜன்னல் வசதி கொடுத்துட்டாங்க பாருங்க. அடுத்து சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்ததா இங்கேயும் ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க வித் மிரரோட இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஃபுல்லாவே மேலே ஃபுல்லாவே கப்போர்டு பண்ணி காமிச்சிட்டாங்க. லாஃப்ட் ஃபுல்லாவே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் கொடுத்துட்டாங்க, ஜன்னல் வசதி கொடுத்துட்டாங்க, 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் கொடுத்துட்டாங்க, டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சீலிங்லையும் பால் சீலிங் டெக்கரேட் பண்ணி வித் மல்டி கலர் லைட்டோட சீலிங் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க 2 பெட்ரூமையுமே பார்த்துட்டோம். 2 பெட்ரூம்லையும் எல்லா வசதி இருக்குன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வாங்க நம்ம இந்த டாய்லெட் பார்த்துருவோம். இதுவும் ஒரு வெஸ்டர்ன் டைப்ல தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான டாய்லெட்டாக தான் அமைஞ்சிருக்கு. சுற்றி வால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. தளத்தில் கிரிப் டைல்ஸ் இருக்கு. அது போக மேலே வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதியும் கொடுத்துருக்காங்க. வால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க 2 பெட்ரூமையும் பார்த்துட்டோம், லிவிங் ஹால் பார்த்துட்டோம், மாடுலர் கிச்சன் பார்த்துட்டோம், 2 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் பார்த்துட்டோம். இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டில் மேல்தளத்தில் அமைஞ்சிருக்க அந்த பெட்ரூமையும் பார்த்துருவோம். மாடிப்படி ஏறதுக்கு முந்தைய ரைட் சைட்லையும் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோலையே ஒரு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா போர்ட்டிகோலையும் பால் சீலிங் வித்து மல்டி கலர் லைட் கொடுத்து அசத்திட்டாங்க. அது போக மாடிக்கு போகிற படி பூராமே கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. அது போக மாடிக்கு போகிற ஹேண்ட் ரயில் ஃபுல்லாகவே எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. டைல் ஒர்க்கு நல்லா நீட்டாக அருமையாக அமைச்சு கொடுத்துட்டாங்க. இந்த வீட்டில் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து அருமையாக பண்ணியிருக்காரு ஓனரு. அடுத்து இப்போ மாடியில் அமைஞ்சிருக்க இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இது இந்த மாடியில் அமைஞ்சிருக்க பெட்ரூம் டோர் இது. அது போக மாடி படி ஏறி இந்த லேண்டிங்ல லெஃப்ட்லையும் கொஞ்சம் ஸ்பேஸ் இடம் இருக்கு பாருங்க. ஃபுல்லா எஸ்எஸ் ஒர்க்கு சூப்பரா பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஒரு எம்எஸ்ல கேட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட மேலே இருக்க பெட்ரூம் பார்க்க போகிறோம். சூப்பருங்க, அருமையாக இங்கே டைல்ஸ் வந்து மாற்றி வேற கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக இங்கே 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்கில் இது வேற பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க.
அது போக பாருங்க எவ்வளோ பெரிய பெட்ரூம்னு. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் மேலே பால் சீலிங் சூப்பராக பண்ணி ஸ்பாட் லைட்டோட கொடுத்து வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமில் எத்தனை ஜன்னல் இருக்குது பாருங்கள், 2 ஜன்னல், பெரிய ஜன்னல். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூமாக இது அமைஞ்சிருக்கு. ஜன்னல் வசதி, நல்ல வெளிச்சமும் காத்தோட்டமும் அருமையாக கிடச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல் நல்லா தழும்ப ஃபுல்லாகவே கப்போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. 1க்கு 2 பெரிய டெய்லான வார்ட்ரோப்பு, சென்டரில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பெட்ரூமில் என்னென்ன வசதி இருக்குன்றதை பார்த்துட்டோம். அதாவது பால் சீலிங் இருக்கிறத பார்த்துட்டோம், 4க்கு 2 வெட்டிப்பி டைல்ஸ் போட்டிருக்கிறத பார்த்துருக்கோம், வார்ட்ரோப் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டோம், ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கிறத பார்த்துட்டோம், 2 பெரிய ஜன்னல் வசதி கொடுத்துருக்கிறத பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் என்ன அமைச்சு கொடுத்துருக்காங்கன்றதையும் பார்த்துருவோம் வாங்க. இது இந்த டாய்லெட்டோட என்ட்ரன்ஸ் டோரு. இப்போ வாங்க நம்ம இந்த டாய்லெட்டை எப்படி அமைச்சு கொடுத்துருக்காங்கன்றதையும் பார்த்துருவோம். மேலே பாருங்கள், ஸ்ட்ரிப் லைட் ரன்னிங் லைட் கொடுத்துருக்காங்க. அது அருமையாக அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூமாக மேலே சிறப்பாக அமைச்சு கொடுத்துட்டாங்க. இதுவும் பாருங்கள் ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான டாய்லெட்டு தான் கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க, வால் முழுதுமே டைல்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு மேலே ஜன்னல் வசதி கொடுத்துட்டாங்க. அதுபோக தளத்தில் ஃபுல்லாக கிரிப் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டீசெண்டாக பிராண்டடான ஃபிட்டிங்ஸ் தான் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டில் தரைத்தளத்து மற்றும் மேல் தளத்தில் அமைஞ்சிருக்க 3 பெட்ரூமு பார்த்துட்டோம், லிவிங் ஹால் பார்த்துட்டோம், மாடுலர் கிச்சன் பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடை பற்றி தகவலை நம்ம சொல்லிடுவோம். இந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த தலைவாசலோட கட்டி அமைச்சிருக்காங்க. ஒரு 3.25 சென்ட் இடத்துல, ரோடு உட்பட இது 3.25 சென்ட்டுங்க. ரோடு பார்த்திங்கன்னா 24 அடி ரோட்டில் கிட்டத்தட்ட 1500 சதுரடி பில்டிங் கட்டுமானத்தில் இந்த வீடு கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. முன்பக்க பார்க்கிங் வசதி கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூமோடு இந்த வீடு அமைஞ்சிருக்கு. 3 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. பால் சீலிங் பண்ணியிருக்காங்க, இன்டீரியர் பண்ணியிருக்காங்க, வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க, கப்போர்டு பண்ணியிருக்காங்க, லே அவுட் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க, பில்டிங் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க, 230 அடியில் போர் போட்டிருக்காங்க. இவை அனைத்தையும் உள்ளடக்கி இந்த வீட்டோட விலை பார்த்திங்கன்னா ஓனர் 74 லட்சம் சொல்கிறாங்க. விலை பேசிக்கலாம். இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ. நன்றி.